கல்யாணம் ஆகாதவங்ககிட்ட போயிட்டு மேரேஜ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறது மேரேஜ்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ அதே இது அவங்க கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், ஸோ பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அவங்க பிரிஞ்சு வாழ்றதுன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ கல்யாணங்கிறதும் ஒரு எமோஷன் தான், ஸோ டிவோர்ஸுங்கிறதும் ஒரு எமோஷன் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டிவோர்ஸ் ரேட்டுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு த லாஸ்ட் 20 years. ஸோ அப்படிங்கும்போது ஸோ டிவோர்ஸ் ஏன் ஆகுது, ஸோ அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது வந்து தனித்தனி இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அண்ட் இதில் வந்துட்டு நான் வந்து டிவோர்ஸை என்கரேஜ் பண்ணியும் நான் சொல்ல வரல, ஸோ அதை வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. ஸோ அதை வந்து அவங்கவுங்க லைஃப்பில் அவங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலையில் ஸோ எப்படி இருக்குது, அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து எல்லாமே அமையுது. மேரேஜஸில் வந்துட்டு ஸோ லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் தான் உண்டு. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் நிறையவே நடக்குது. அதுலேயுமே பார்க்குறதுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ அப்படி அமைஞ்சவங்களுக்கு நல்லது, ஸோ அமையாதவங்களுக்கும் நல்லது தான். ஏன்னா லைக் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து லவ் கம் அரேஞ்ச்னு வராது. ஒரு சிலருக்கு அரேஞ்ச் மேரேஜ் வரும், ஒரு சிலருக்கு லவ் மேரேஜ் வரும். ஸோ அது டிபெண்ட்ஸ். ஸோ அரேஞ்ச் மேரேஜ்னு பற்றி பார்த்துட்டோம்னா, ஸோ அரேஞ்ச் மேரேஜ் வந்து லைக் ஃபர்ஸ்ட் லவ் முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்க, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டும்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அரேஞ்ச் மேரேஜ்லையுமே வந்து அதே கான்செப்ட் தான். ஸோ அட்ராக்ஷன் அட் ஃபர்ஸ்ட் சைட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிமோனிலையோ லைக் ஏதோ இதில் ஃபோட்டோவை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஸோ ஓகே இது வந்து இவங்க வந்து நமக்கு செட் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஸ்பார்க் இருக்கும். அண்ட் ஸோ அது மாதிரி ஓகே இந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டோம், ஸோ அடுத்து என்ன ப்ரொஃபைலும் நம்ம அதை வந்து ரெஃபரும் பண்ணுவோம். ஸோ இப்படி வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்து தான் அட்ராக்ட் ஆகிட்டு தான் ஸோ நம்ம வந்து ஓகே நம்ம இதில் வந்து ஃபார்வர்ட் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். ஸோ ஓகே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சிலர் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் வச்சுருப்பாங்க. அண்டு பொண்ணு வேலைக்கு போகணுமா இல்லையா, சம்பளமா, அதே தான் பையன் வந்து வேலைக்கு போகணுமா இல்லையா, இல்லை பிஸ்னஸா, ஸோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ அதையும் தாண்டி அதில் ஃபில்டர் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் ஒருத்தரை பார்த்துட்டு அதில் வந்து மூவ் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்து பேசி பழகி ஸோ அதில் தான் வந்து அந்த கேரக்டரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சு முடிவு பண்ணிட்டு ஸோ ஃபார்வர்ட் மூவ் ஆகி லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ தெரியலனாலும் தெரிஞ்சுக்கும். ஸோ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பசங்களோட ஏதோ சரி ஒரு பொண்ணுங்களோட கேரக்டரும் சரி லைக் டக்குன்னு வந்துட்டு யாராலையுமே வந்துட்டு இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி வந்து யாராலையுமே வந்து இது பண்ண முடியாது. ஏன்னா லைக் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் அந்த டாக்கிங் ஸ்டேஜில் வந்துட்டு கண்டிப்பாக யாருமே வந்து இவங்க வந்து இப்படி தான் இவங்க வந்து அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தன்னை காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் வந்துமே ஸோ அந்த ஸ்டேஜில் தான் பார்த்து பேசி இது பண்ணும்போது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, இவங்க அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி ஃபுல்லாகவே யாரும் ஸோ பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி ஃபுல்லாக வந்து 100% யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ பட் லைக் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவாங்க. ஸோ சொல்லும்போது ஓகே இது வந்து நமக்கு செட் ஆகும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ அதில் வந்து அவங்க ஃபார்வர்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நமக்கு செட் ஆகாது அப்படின்னா அதை வந்து பாதிலே பிரேக் போட்டு நிப்பாட்டுறது எவ்வளோ மேல். ஸோ ஏனுங்கிறதையும் வந்து நான் அப்கமிங்காக நான் வந்து டாபிக்ஸில் சொல்கிறேன். நம்ம அம்மா அப்பா கட்டத்தில் வந்துட்டு லைக் ஃபோன் கிடையாது. ஸோ கம்யூனிகேஷனுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப எதுவுமே பார்த்து பேசி பழகிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த காலகட்டத்தில் பொண்ணு பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் மாமியார் கொடுமைன்னு ஒரு பக்கம் இருக்கும். ஸோ புருஷனை எடுத்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸ் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது அவங்களால அண்ட் அந்த காலகட்டத்தில் வந்து பொண்ணுங்க வந்து லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹஸ்பண்டை நம்பியே தான் வந்திருப்பாங்க இருந்து. ஸோ அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து தனியாக வந்து முடிவு எடுக்காமல் நிறைய நேரங்கள் இருந்தாங்க. ஸோ அதையும் தண்ணி யாராவது போனாலுமே வந்து அவங்க பொண்ணு வீட்டில் இருந்துட்டு என்ன சொன்னால் மாப்பிள்ளை சொல்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவங்க வந்து இது பண்ணி அதுதான் இது அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அது இந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய நடந்திருக்கு. அது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் அதனாலே வந்துட்டு டிவோர்ஸ் ரேட்டுங்கிறது இருக்காது. ஸோ என்ன இது பண்ணாலும் அடித்தாலும் சரி இது பண்ணாலும் சரி அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரே இதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஆப்ஷனுமே கிடையாது, இந்த ஒரு ஆப்ஷன் தான். அப்படிங்கும்போது அவங்க வந்து அதையும் தாண்டி எதையுமே யோசிக்கிறதுக்கும் அவங்க விடவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து டிவோர்ஸ் ரேட்டுங்கிறது கம்மியாகி இருந்துச்சு. ஸோ இதுதான் உண்மை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஆப்ஷன் இருந்து இவ்வளோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்கும் உலகமே. லவ் மேரேஜ் பற்றி ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். ஸோ பார்த்தோன்னே ஒரு பொண்ணை பிடிக்கும். ஸோ பார்த்து பேசி பழக அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களோட கேரக்டரில் ஏதாவது ஒன்று நம்ம பார்த்து அட்ராக்ட் ஆகி ஸோ அதனால ஒருத்தவங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ சப்போஸ் நம்ம வந்து அவங்க கேரக்டர் பார்த்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு சில கேரக்டர். பட் பேசி பழகும்போது அவங்க கேரக்டர் வந்து தெரிய வரும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிய வரும்போது அது செட் ஆகணும்னா அது அந்த இடத்துலேயே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டு போகிறது வந்து தப்பே கிடையாது. ஏன்னா
லைக் இதுக்கு மேலேயுமே வந்து இதை கண்டினியூ பண்ணால் யாரோ ஒரு சைடு சஃபர் ஆவாங்கன்னா அது லைக் அதில் லவ்வே இல்லை. ஸோ 2 சைட்லேயுமே வந்துட்டு அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து பேலன்ஸ் பண்ணி போகிறது மட்டுமே தான் லைஃபு. ஸோ அப்படிங்கும்போது லைக் ஒரே ஒருத்தர் மட்டுமே சஃபர் ஆகிட்டு அதை வச்சுட்டு இன்னொருத்தரை வந்து டாமினேட் பண்ணுறதுங்கிறது வந்து எந்த வகையிலுமே லாஜிக் கிடையாது. லாஜிக் கிடையாதுங்கிறத விட ப்ராக்டிக்கலாகவே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு அது அவங்கவுங்க விருப்பம் தான். ஸோ அதை தாங்கி பிடிச்சி என்னால் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து இது பண்ணிவிடுவேன் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி இல்லைங்கும் போது தான் அங்கேயுமே வந்து பிரச்சனை வருது. இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னெல்லாம் சொல்லுவேன்னா லவ், அண்டர்ஸ்டாண்டிங், கம்யூனிகேஷன். ஸோ இந்த 3மே இருந்தால் மட்டுமே போதும். ஸோ அதில் இருந்தால் மட்டுமே சொல்ல மாட்டேன், லைக் இந்த 3மே வந்து பேசிக் இது. ஸோ இது இல்லைன்னா வந்து அதில் லைஃபே இருக்காதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஏன்னா ஒருத்தரை பிடிக்காம வந்துட்டு நம்ம வாழ்க்கையை வந்து வெறுப்பாக எத்தனை நாள் வாழ முடியும் ஒரே வீட்டில்? கண்டிப்பாக மூஞ்ச பார்த்து தான் ஆக முடியும். அதுவே வந்து வெறுப்பாயிடும். ஸோ அப்படிங்கிறனால லவ் இல்லைனா எதுவும் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நாம் வந்து சொல்லும்போது வந்து இன்னொரு சைடில் வந்துட்டு காது கொடுத்து கேட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பண்ணிக்கலன்னா அங்கேயுமே எதுவும் இருக்காது. இன்னொன்று நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம சொல்கிறோன்னா அதை கேட்குறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கணும். அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத பதிலாக சொல்லணும். ஸோ அது வந்து அப்படியுமே எதுவுமே கம்யூனிகேஷனுமே இல்லைன்னா இது வந்து லைக் லைஃப்பில் அதுக்கப்புறம் வாழவே முடியாது. ஏன்னா இந்த என்ன கேட்டால் இந்த 3 வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ். ஸோ இதில் எதுவுமே இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. கேரி ஃபார்வர்டும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லைக் பிரச்சனை வந்துச்சு மேரேஜ் ஆனதுக்கப்புறம்னு சொல்லி பொண்ணு வீட்டில் வந்து அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டில் வந்துட்டு இல்லை நீ அங்கே தான் இருக்கணும், நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. சப்போஸ் அதை அந்த பொண்ணுமே வந்து அவன் மேலே இருந்துச்சு தப்பு அப்படின்னு புரிஞ்சிக்கலன்னா, ஒருவேளை அந்த பொண்ணு மேலே தப்பு இருந்தால் அது புரிஞ்சிக்கலன்னா கஷ்டம் தான். ஸோ அதே இது வந்துட்டு அது பையன் மேலே தப்பு இருந்து அவனும் புரிஞ்சுக்கலன்னா அங்கேயும் கஷ்டம் தான். ஸோ இது வந்து திரும்ப இது வந்துட்டு அப்படியே ஒட்டி வச்சுட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கிழிஞ்சு பெருசாக ஆகும். ஸோ அப்படிங்கும்போது லைக் ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்டார்டிங்கே வந்து அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து இன்னும் நான் வந்து இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெயிட் பண்ணுறதுல வந்துட்டு டைம் போகும், லைஃப் போய்டும். ஸோ அது வந்து தப்புன்னு தான் என்ன கேட்டால் சொல்லுவேன். ஸோ ஒரு விஷயம் வந்துட்டு இதுக்கு மேலே நமக்கு வந்து செட் ஆகாது அப்படிங்கும்போது எவ்வளவோ நம்ம எஃபர்ட் போட்டாச்சு, ட்ரை பண்ணியாச்சு அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஸோ பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஸோ குழந்தைன்னு ஒன்று வந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிடும், அதெல்லாம் மாறிடும் அப்படிம்பாங்க. உடனே இவங்களும் வந்து என்ன நினைப்பாங்க, சரி ஓகே அப்போ குழந்தைன்னு வந்துச்சுன்னா எல்லாமே வாழ்க்கை மாறிடும்பாங்க. ஸோ குழந்தை வந்ததுக்கப்புறமும் எதுவும் ஆகாமல் இன்னும் ஒர்ஸ்ட் கண்டிஷன் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் மாறினவங்களும் இருக்காங்க. ஸோ மாறிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ மாறாமல் இருந்தால் தான் அங்கே ஒரு பிரச்சனையே. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்கிற பிரச்சனையிலும் இன்னொரு பிரச்சனையாக லைக் பிரச்சனைங்கிறது லைக் அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா லைக் சின்ன வயசுலேயே வந்து பேரண்ட்ஸால் வந்து அந்த குழந்தையும் வந்து ட்ராமடைஸ் ஆகி அதோட லைஃப்பையுமே வந்துட்டு கெடுக்கிறதுங்கிறது வந்து லைக் தேவையில்லாத ஒரு விஷயம் அண்ட் மோசமான ஒரு விஷயமும் கூட. ஏன்னா குழந்தைன்னு ஒன்று வந்துச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக 2 சைட்லேருந்து காம்ப்ரமைஸ் ஆகி தான் போகணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஸ்டேஜுக்குள்ளேயே வந்து அவங்க அந்த ஃபேஸ்க்குள்ளேயே வந்துட்டு அவங்க வந்து மூவ் ஆன் ஆகியிருக்கவே கூடாது. இந்த மாதிரி இது வரும்போது லைக் அவங்க வந்துட்டு ஓகே டிவோர்ஸுங்கிறது தான் ஆப்ஷன் தான்ங்கிற போது அது போய் தான் ஆகணும். ஏன்னா அது வந்து 2 பேரோட ஃபியூச்சருக்குமே அது வந்து நல்லது, வேறு வழி இல்லை. ஸோ அப்படிங்கும்போது தான் அவங்க வந்து அந்த சாய்ஸ் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. அண்ட் டிவோர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஸோ நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸுங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு பொண்ணுங்க வேலைக்கு இல்லாமல் போகாமல் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஓகே இப்படி டிவோர்ஸ்னு ஒன்று போகும்போது அவங்க வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக நிற்க முடியாது அப்படிங்கிறனால ஸோ அந்த ஆலிமோனிங்கிறது வந்து வந்துச்சு. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு போனாலும் சரி ஹஸ்பண்டோட காசை வந்து பிடுங்கி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற நிறைய கேசஸ் வந்து நம்ம இப்போவுமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ட் ஸோ ஓகே உடனே வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அந்த காலத்தில் டவுரி வாங்குனீங்க. ஸோ அது எப்படின்னு சொல்கிறது வந்து நீங்கள் இப்படி பண்ணனால நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து முட்டு கொடுக்குற நிறைய பேர்த்த நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஆன்லைன்லேயுமே சரி நிறைய பேர் பேசுகிறதுமே சரி. ஸோ இது வந்து அவங்க வந்து என்ன மூளை இல்லாமல் யோசிக்கிறாங்களா பேசுகிறாங்களான்னு தோணும். ஓகே அந்த காலகட்டத்தில் அப்படி பண்ணாங்க, அவங்க வந்து அறிவு இல்லாதவங்கன்னு சொல்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அறிவில்லைன்னு சொல்லி தான் இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கணும்னு தோணும். ஏன்னா இது வந்து அவங்களால உழைச்சி சம்பாதிக்க முடியுது அப்படிங்கும்போது இப்படி ஒரு லா வந்து அவங்களை அலோவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை வந்து லைக் லூப் ஹோலாக யூஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் வந்து அவங்க லைஃப்பை வந்து நான் ஃபுல்லாக வந்து இது பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து லைக் எந்த ஒரு வகையிலுமே லாஜிக்கும் இல்லை. ஸோ லாஜிக் இல்லைங்கிறதுன்னு சொல்கிறத விட கர்மா கண்டிப்பாக வந்து ஏதோ வகையில் அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஏன்னா நம்ம நல்லது பண்ணால் நல்லது நடக்கும், கெட்டது பண்ணால் கெட்டது நடக்குங்கிறது தான் கான்செப்ட்னு எல்லோரும் நம்புகிறோம். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இதுவுமே வந்துட்டு கெட்டது தான். நீங்கள் சொல்லலாம் இப்போ ப்ராமிசஸ் வந்து கீப் அப் பண்ணல,
ஸோ அதே தானே ஆப்போசிட்லேயுமே வந்து ஸோ அந்த இடத்துல கம்யூனிகேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் வந்து பிரியவே செய்கிறீங்க. அப்படிங்கும்போது ஸோ மியூச்சுவலாக தான் இதாகணுமே தவிர்த்து அதை தாண்டி வந்துட்டு இல்லை நீயா நானா அதுக்கப்புறம் பார்த்துட்டு லைஃபு இது பண்ணி 2 பேருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிறதுங்கிறது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே லைஃப் தான், எல்லாத்துக்கும் வயசாகும், எல்லாத்துக்கும் காலம் கடந்து போகும். ஸோ அந்தந்த காலகட்டத்தில் என்ஜாய் பண்ண வேண்டிய வாழ்க்கையை என்ஜாய் பண்ண தான் செய்யணும். ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையுமே வந்துட்டு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வந்து ஒவ்வொரு மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஸோ ஒரு சிலரோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலரோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ வேறுபட்டு ஒரு 2 குடும்பத்துலேருந்து 2 பேருமே வேறுபட்டு வரும்போது ஸோ அந்த இடத்துல அதுக்கான டைம் கொடுத்து இது பண்ணாதம்போது ஸோ இவ்வளோ தூரம் வந்துடுச்சு, ஸோ இதுக்கு மேலே முடியாதுங்கும்போது ஸோ டிவோர்ஸுங்கிறதுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பர்சனலாக வந்து ரொம்பவே ஹர்ட் ஆவாங்க. ஏன்னா வந்து இப்போவுமே வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க, சொசைட்டி வந்து என்ன நினைக்கும், சொந்தக்காரங்க என்ன பேசுவாங்க, அவன் என்ன பேசுவான், இவன் என்ன பேசுவான்னு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வந்துட்டு அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு இடத்துல வரக்கூடாதுன்ட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு ஸோ அதுக்காக தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டிவோர்ஸுங்கிறதுக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் வேணும். ஸோ இது வந்து ஸோ மேரேஜுங்கிறது ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ மேபி நீங்களும் ரீசனாக இருந்திருக்கலாம், இல்லை ஆப்போசிட் சைடில் அவங்க யாராக இருந்தாலும் ரீசனாக இருந்திருக்கலாம். ஸோ செகண்ட் மேரேஜோ இல்லை நெக்ஸ்ட் மேரேஜோ ஒருத்தவங்க வந்து லைஃப் மூவ் ஆன் ஆகுறாங்க, இல்லை டிவோர்ஸ் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் இருக்காங்களோங்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ இது வந்து லைக் ஆஸ் அ சொசைட்டியாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து பேசுகிறதுக்கு டாபிக் இருக்கு இல்லைங்கிறனால ஏதாவது ஒன்று பேசிட்டு அவன் பாட்டுக்கு கடந்து போயிடுவான். அவன் வந்து உனக்கு சோறு போட போகிறது கிடையாது, நீ வேலையே போகுது. அவனுக்கு தைரியம் இருந்தால் மூஞ்சிக்கு நேரம் பேச போகிறான். ஸோ மேக்ஸிமம் வந்து இவனுங்க வந்து பின்னாடி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர்த்து மூஞ்சிக்கு நேரம் வந்து யாருமே பேசவும் மாட்டாங்க, பேசுறதுக்கு தைரியமும் கிடையாது. அப்படியே பேசினாலும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா அது அவன் வாழ்க்கை கிடையாது, யார் வாழ்க்கை, ஐ மீன் அந்த இடத்துல யார் இருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை. ஸோ அவன் வந்து அவன் வாழ்க்கைக்கு வந்து இன்னொருத்தனை வந்துட்டு நீ தான் என் லைஃப்க்கு பைலட்டுன்னு சொல்லி இது பண்ண போகிறது கிடையாது. அப்படி இன்னொருத்த வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை வந்து அதுக்கான கீயை வந்து இன்னொருத்தன்ட்ட கொடுத்தீங்கன்னா அது உன் தப்பு. ஸோ உன் லைஃப்பில் என்ன முடிவு எடுக்கணுங்கிறது உன்னுடைய டிசிஷன் உன் கையில் மட்டுமே தான் இருக்கணும். ஸோ வந்து இப்போ நிறைய நீயா நானா ஸோ தமிழா அப்படிங்கிறதுல மாதிரி நிறைய ஷோஸ் வந்து நம்ம வந்து ரிலேட்டடாக டிவோர்ஸ் ரிலேட்டடாகவே வந்துட்டு நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதுலேயுமே வந்து அவங்க சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து டொமஸ்டிக் அபியூஸ் வயலன்ஸ் வந்து பசங்களுக்குமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்க தான் செய்யுது. ஆனால் வெளியில் போய் சொல்கிறதுக்கு வந்து பசங்களும் வந்து யோசிக்கிறாங்க. அது பையனாக வந்துட்டு நம்ம வந்து சொன்னால் வந்துட்டு சொசைட்டி வந்து நம்மளை வந்து என்ன சொல்லி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க, அதனால வெளியே சொல்ல முடியல. பட் லைக் அப்படி அப்யூஸும் பண்ணிட்டு அலிமோனியம் வாங்கிட்டு அதுலேயுமே வந்துட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபேக்காக வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போட்டு அவன் வந்து இது பண்ணிட்டா நம்ம வந்து வழிக்கு வந்துடுவான். ஸோ அப்போ நம்ம கேட்குற காசை வந்து அவன் கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இதுக்கு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லாம் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களோட உயிரை விடுவாங்க. ஏன்னா நிறைய நியூஸ் நம்ம இப்போவே பார்க்கலாம், டாக்டர் சுபாஷ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய இது. ஸோ ஒருத்த வந்து லைக் எவ்வளோ மன வேதனைப்பட்டு டிப்ரெஸ் ஆகி இருந்திருப்பான்னா ஸோ ஒருத்த வந்து லைக் அத்தனை பக்கங்கள் எழுதி வச்சு அத்தனை நிமிஷம் பேசி அவங்களோட கஷ்டத்தை வெளிப்படுத்தி, ஏன்னா கோர்ட் வந்து அத்தனை லைக் வீக்லி ஒன்ஸ் வந்து அவனை வந்து அலைய விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ கூச்சமே இல்லாமல் லைக் அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு கூடவா அறிவில்லை. ஸோ யார் மேலே தப்பு லைக் ஸோ அந்த இடத்துல வந்து ஓகே அந்த பையன் மேலேயே தப்பாகவே இருந்துட்டு போட்டோம். ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன நினைக்கணும், அவங்கள அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும் தான் நினைக்கணுமே தவிர்த்து இல்லை நான் வந்து அவனை இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாமல் நீங்கள் லாஜிக்காக என்ன தப்பு பண்ணாங்களோ ஸோ அதை பற்றி மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து ஃபைல் பண்ணி அதை தான் வச்சு மூவ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அதை தாண்டி வந்து ஒருத்தனை வந்து லைக் டொமஸ்டிக் அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபிசிக்கலி மென்டலி அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்துட்டு அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா ஒருத்தவங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து அந்த 2 பர்சனுக்குமே பிடிச்சிச்சு. ஸோ லவ் அண்டர்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன் எல்லாமே பக்காவாக போகுதுன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் ஈஸியாக சிம்பிளாக நல்ல லைஃப் வாழலாம். ஸோ எல்லாரோட ஆசையுமே அதுதான். ஸோ அப்படிங்கும்போது அது வாழ்ந்துட்டா பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்படி இல்லை நம்மளால் பொறுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ மியூச்சுவலாக வந்துட்டு பேசி பாருங்கள். ஸோ அப்படி அக்செப்டன்ஸ்க்கு வரலன்னா ஸோ டிவோர்ஸுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்குமே வந்துட்டு நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி நீங்கள் வந்து உங்களை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து மென்டலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகுங்கிறது அஃபெக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து பர்சனலாகவே தெரியும். அண்ட் சிம்பிள் தேர் இஸ் எ சேயிங் இன் இங்கிலீஷ் ஒன்று சொல்லுவாங்க, சஃபரிங் இஸ் ஆல்வேஸ் பர்சனல்.
ஸோ அது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டுமே வந்து பாதிப்புங்கிறதுக்கான அந்த இது தெரியும். ஸோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து ஒரு டொமஸ்டிக் அபியூஸோ இல்லை ஃபிசிக்கல் அபியூஸோ எமோஷனல் அபியூஸோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னா ஆப்போனண்ட் பையனோ பொண்ணோ, ஸோ அது வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்கிறாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக தான் இருக்கணும், இருந்தே தான் ஆகணும். ஸோ அப்படிங்கிறது அப்படி இல்லாமல் போகும்போது தான் வந்துட்டு ஒரு பையனோ பொண்ணோ வந்து லைக் தவறான முடிவெடுத்து இது பண்ணுறதுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ லைக் அதுதான் இந்த உலகத்தில் வந்து எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து ஒன்று தான். ஸோ எல்லாருமே வந்து லைக் வாழணும் தான். ஸோ ஈச் லைஃப் மேட்டர்ஸ், அவ்வளோதான். பையன் பொண்ணுன்னு கிடையாது, எல்லாரோட வாழ்க்கையுமே முக்கியம்தான். ஸோ